ஹே ஹாய் காய்ஸ், கிளாடியேட்டர் 2 படத்தோட ஸ்டோரியவும் அந்த படம் பார்க்க எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் தான் நான் சொல்ல போகிறேன். கிளாடியேட்டர் 1 பார்த்தீங்கன்னா 2000 வந்துச்சு. இப்போ அதுக்கப்புறம் 2024 தான் கிளாடியேட்டர் 2 வந்திருக்குது. கிட்டத்தட்ட 24 வருஷம் ஆகுது. கிளாடியேட்டர் 1ல் படைத்தளபதியான மேக்சிமஸ் பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த தலைமுறைகள் தான் இப்போ பார்த்தீங்கன்னா வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு புதிய தளபதி இருக்கிறாங்க. அந்த தளபதியோட கண்ட்ரோலில் பக்கத்து ஊர்ல எல்லாம் போர் நடத்தி ஜெயிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு ஊரில் போர் நடத்த போகிறாங்க. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. அவரோட பேர் ஹானோ. அவரோட மனைவியை பார்த்தீங்கன்னா இந்த போரில் கொன்னுடுறாங்க ரோம் படை வீரர்கள். அதனாலேயே ஹீரோக்கு ரோம் படை தளபதி மேலே ரொம்ப கோவம் வந்துடுது. அவங்கள கொல்லணும் அப்படிங்கிற ஒரு வெறியே வந்துடுது. ஸோ இந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கிற மிச்சம் இருக்கிறவங்கள கைது பண்ணிக்கிட்டு போகிறாங்க. அப்படி போகிறதுல தான் ஹீரோவும் வராரு. அவங்கள எந்த இடத்துக்கு கொண்டு போய் விடுறாங்கன்னா கிளாடியேட்டர்ஸ், அதாவது அடிமை வீரர்கள், அந்த இடத்துல தான் கொண்டு போய் விடுறாங்க. ஸோ கிளாடியேட்டர்ஸ்க்கு லீடராக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த அடிமை வீரர்களை அவங்களோட திறமை எப்படி இருக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்காகவே ஃபர்ஸ்ட் ஒரு போட்டியில கலந்துக்க வைப்பாங்க. இந்த போட்டிலேயே பாத்தீங்கன்னா கொடூரமான மிருகத்தை தான் இறக்கி விடுறாங்க. ஒரு வித்தியாசமான குரங்கு, அது பார்க்க அவ்வளவு கொடூரமா இருக்கு. அது கூட தான் சண்டை போடுவாங்க. நிறைய பேரை அந்த குரங்குகள் கடிச்சே கொன்னுடும். ஹீரோக்கு மட்டும் அவருக்குள்ள ரகசியமான ஏதோ ஒரு கோபம் ஒன்று இருக்குது. அந்த கோபத்தை அவர் வெளிப்படுத்தும் போது அந்த குரங்குகளாலேயே அதை தாங்க முடியல. ஸோ அவர் அந்த போட்டியில ஜெயிக்கிறாரு. அதனாலேயே பாத்தீங்கன்னா ஹீரோ ஹானோவை ஒரு கிளாடியேட்டர் லீடர் பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த லீடர் யாருன்னா டென்சல் வாஷிங்டன். ஸோ அவர் நடிச்சிக்கிற இந்த ஒரு கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க இந்த படத்தில். அவர் வர சீன் எல்லாமே கவனிக்கும்படியாக ரொம்ப முக்கியமாக தான் இருக்கும். அண்ட் இந்த படத்தில் முக்கியமான ஒரு சம்பவமே அவர் தான் பண்ணுவார். இதுக்கப்புறம் தேர்ந்தெடுத்த வீரர்களுக்கு முதன்முறையாக போட்டி நடக்குது. அந்த போட்டியிலையும் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறாங்க அவங்க கூட இருக்கிற வீரர்களோட. இப்படி ஜெயிக்கும் போது ஹீரோ ஹானோக்கு அதில் பெருசாக சந்தோஷமே இல்லை. ஏன்னா அவரோட நோக்கெல்லாம் என்னன்னா ரோமோட படை தளபதியை கொல்றது தான். அவர் இந்த போட்டியில் ஜெயிச்சு முடிச்சதுக்கப்புறம் ரோம் மேல அவருக்கு இருக்கிற கோபத்தை தான் அவர் வெளிப்படுத்துவார். அவர் இதுக்கு முன்னாடியே கிளாடியேட்டர் ஃபர்ஸ்ட் பாகத்தில் படைத்தளபதியாக இருந்த மேக்சிமஸை சின்ன வயசில் அவர் சந்திச்சிருக்கிறாரு. தளபதி மேக்சிமஸோட தனித்துவமான ஒரு தத்துவத்தை பார்த்தீங்கன்னா இவர் சொல்லுவார். அந்த தத்துவத்தை ராஜ பரம்பரையில் இருக்கிற ஒரு லேடி ஒருத்தங்க கேட்குறாங்க. அவங்க யாருன்னா, போன பாகத்தில் ராஜா ஒருத்தரை அவரோட பையன் கொலை பண்ணியிருப்பாரு. அந்த பையனோட சிஸ்டர் தான், அதாவது ராஜாவோட பொண்ணு தான். மன்னர் இறந்து போனதுக்கப்புறம் அந்த பையன் தான் அடுத்த மன்னர் பதவியில் இருந்திருப்பான். அவங்களோட சிஸ்டரை பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்ட்ரோலில் வச்சிருப்பான், எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாத மாதிரி. ஏன்னா அவங்களோட கண்ட்ரோல் தான் இந்த ரோம் முழுக்க. அவங்களோட சிஸ்டருக்கு தளபதி மேக்சிமஸ் மேல காதல் இருந்திருக்குது. அந்த காதல்னால அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த தடவை இந்த போட்டியோட முடிவில் இந்த ஹீரோ ஹானோ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தத்துவத்தை சொல்லும்போது இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுது. ஏன் ஆச்சரியமாகுதுன்னா, போன பாகத்தோட கிளைமேக்ஸில் மேக்சிமஸும் மன்னரும் சண்டை போட்டு 2 பேருமே இறந்து போயிடுவாங்க. அப்படி இறந்து போன அந்த ஒரு சூழ்நிலையில் அவங்களோட பையனுக்கு கூட ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த பையனை பார்த்தீங்கன்னா சின்ன வயசாக இருக்கும்போதே வீரர்கள் கிட்ட கொடுத்து அவங்க வெளியே ஏதோ ஒரு ஊருக்கு கொண்டு போய் விட்டுருங்க, இந்த ராஜ வாழ்க்கை அவனுக்கு வேணாம், இது அவனுக்கு ஆபத்து அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க. ஸோ இதுதான் ஃப்ளாஷ்பேக்கில் நடந்திருக்கிற ஒரு விஷயமே. மன்னரோட சிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒருவேளை இது நம்மளோட பையனாக இருக்குமோ அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் வர ஒவ்வொரு நாள் இரவுமே பார்த்தீங்கன்னா ஹானோவை சந்திக்கிறதுக்காக அவன் இருக்கிற அந்த சிறைக்கு போகிறாங்க. ஹானோ கிட்ட விசாரிக்கிறாங்க. உண்மையாகவே தெரிய ஆரம்பிச்சிருது, ஹானோ என்னோட பையன் தான் அப்படிங்கிறத அவங்க உறுதிப்படுத்திக்கிறாங்க. ஹானோ ஒவ்வொரு போட்டியிலுமே அவர்கிட்ட இருந்த அந்த ஒரு கடுமையான அந்த கோபத்துக்கான காரணமும் என்னன்னா, இதுதான் சின்ன வயசுல அவங்க அம்மா அவனை வேற ஒரு ஊருக்கு அனுப்பிட்டாங்க. அனுப்புனதோட சரி, திரும்ப அவங்க பார்க்க வரவே இல்லை. இத்தனை நாளாக ரொம்ப கொடூரமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துருக்கிறாங்க. இப்போ இந்த அடிமை வீரர்களை மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயம் எல்லாமே இந்த படத்துல நடக்குது. இப்போ இருக்கிற அந்த படை தளபதியை ஹீரோ ஹானோ கொன்னாங்களா? போன பாகத்திலேயே மேக்சிமஸோட காலத்துல இருந்த மன்னரை அவனோட பையன் கொன்னுட்டு அவங்க மன்னரானாங்க. அந்த மன்னர் கூட மேக்சிமஸ் சண்டை போட்டு 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஹானோ இருக்கிற இந்த காலகட்டத்தில் இருக்கிற மன்னர்களோட ஆட்சி எப்படி இருக்குது, அவங்க எப்படிப்பட்ட ஆட்களாக இருக்கிறாங்க, இதுக்குள்ளார என்னெல்லாம் அரசியலாம் நடந்துட்டு இருக்குது, இதுக்கப்புறம் நடக்க போகிற ஒவ்வொரு போட்டியிலையும் ஹானோ ஜெயிச்சாங்களா இல்லையா, அதில் என்ன மாதிரியான கொடூரமான மிருகங்கள்லாம் இன்னும் புதுசாக வருது, அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, இப்படி நிறைய விஷயங்கள் மாறி மாறி இருக்கிற ஒரு படம் தான் கிளாடியேட்டர் 2. இந்த படம் பார்க்கும்போது கிளாடியேட்டர் 1 பார்த்து அந்த ஒரு ஃபீல் கிடைச்சிச்சா இல்லையானா கண்டிப்பாக கிடைச்சி. ஏன்னா இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் கிளாடியேட்டர் 1ல் வந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சேமாக தான் இருக்கும். இந்த படத்தில் சென்டிமெண்ட்டாக எமோஷனலாக சில சீன்ஸ்லாம் வரும்போது பேக்ரவுண்டில் ஓடுற மியூசிக் பார்த்தீங்கன்னா கிளாடியேட்டர் 1 அப்படியே ஃபீல் பண்ண வைக்கும். இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு அந்த ரோமை பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இன்னுமே சூப்பராக காமிச்சிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் கதையே சேஞ்ச் ஆகுது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த படத்தில் இருக்காங்கன்னா அது யாருன்னா டென்சல் வாஷிங்டன் தான். அவர் இந்த ரோம் ஆட்சியவே பார்த்தீங்கன்னா மாற்றி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவம் பண்ணுவாங்க. கிளாடியேட்டர் 1 உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கிளாடியேட்டர் 2வும் பிடிச்சிருக்கும். இந்த
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.